ஐயோ கார்ல ஏறினாரு டிஎம்கே பயந்துருச்சு ஐயோ காரை விட்டு இறங்கிட்டாரு நேத்து மோள அடிச்சாருங்க டிஎம்கே பயந்துருச்சு ஏய் விரா நீ சீனியர் பா ஒரு நிமிஷம் சரியா நீ முதல்ல நீ சீனியர் அரசியல் இல்ல அறிவு இருக்குதான்ட்டு எனக்கு சுத்தமா தெரியல விஜய போய் அம்பேத்கர் கூட நீ வந்து கம்பேர் பண்ணி பேசுவியா துணை முதலமைச்சர் ஆக கூடாதா நீங்க வந்து இப்படி பண்ண மாட்டீங்க இங்க மன்னராட்சி தான் நடக்குது திருமாவளவர் தாங்க முதலமைச்சர் ஆமா சொல்லு பார்க்கலாம் விஜய் வந்து இந்த சைடு அம்பேத்கர் வச்சிருப்பாரு இந்த சைடு என்னத்தை வச்சிருக்காரு பகவத்கீதை பதில் சொல்லலன்னு நினைச்சுக்கோ ஐயோ பதில் சொல்லாம ஓடுறாரு பதட்டம் மன்னராட்சிக்கும் மக்களாட்சிக்கும் வித்தியாசம் கூட தெரியல இதுங்களாம் எங்க வந்து மேடையில பேச 250 கோடியை விட்டு வரீங்கன்னு நாங்க நம்பிடுவோம் புது தொடப்பு வந்து நல்லா லென்த்தியா இருக்கும் பெருகும் ரெஜெண்ட் மூவிஸ் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணா எங்களுக்கு ப்ராஃபிட் விஜய் ரூபத்துல வந்து நான் அம்பேத்கரை பாக்குறேன் அப்படின்ட்டு அறிவு வந்து அந்த மேடையிலே சொல்லியிருந்தாரு அதை எப்படி பாக்குறீங்க அவனுக்கு பேர் தான் வந்து அறிவு அறிவு இருக்குதான்ட்டு எனக்கு சுத்தமா தெரியல விஜய போய் விஜய் அம்பேத்கர் கூட நீ வந்து கம்பேர் பண்ணி பேசுவியா கொஞ்சமாச்சு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா காசு வாங்கினியா பாட்டு பாடினியா போயினே இருக்கணும் அது நான் விஜய தூக்கின்னு போய் அம்பேத்கரோட கம்பேர் நீ திருமாவளவரை தூக்கின்னு போய் அம்பேத்கரோட கம்பேர் பண்ண வச்சு நான் பாராட்டுவேன் அந்த மனுஷன் பட்ட கஷ்டத்துக்கும் அந்த மனுஷன் வந்து இன்னைக்கும் மக்களுக்கு போராடின்னு இருக்கிறதுக்கும் பாராட்டலாம் விஜய்க்கு என்ன நீ விஜய் என்ன பண்ணிட்டாரு மக்களுக்கு என்ன பண்ணாரு ஒண்ணுமே பண்ணல இப்போ இறங்கி போராடி பாட்டு பாடுனுக்கிறியே உனக்கு நீ படிச்சியா இல்ல என்ன யாரியா நீ எல்லாம் காசு வாங்கணுமா பாடணுமா போயிட்டு இந்த இவரு உருவத்துல நான் இவரை பாக்குறேன் அவரை பாக்குறேன் அம்பேத்கர் அவங்கள நீ இன்சல்ட் பண்ண கூடாது அதுவும் அம்பேத்கர் பேரனை வேற வச்சுக்கினே அந்த மேடையில ஆதவ அர்ஜுன் வந்து பேசும்போது ரெஜெண்ட் மூவிஸா வந்து கிட்டத்தட்ட எல்லா இந்த இண்டஸ்ட்ரியை கண்ட்ரோல் பண்றாங்க சரி ரெஜெண்ட் மூவிஸ் எத்தனை மூவிஸை ரிலீஸ் பண்ணிருக்குதுன்னு சொல்ல ப்ரொடக்ஷன் தரப்புல இருந்தே சொல்றாங்க சினிமா தரப்புல இருந்தும் சொல்றாங்க ரெஜெண்ட் மூவிஸ் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணா எங்களுக்கு ப்ராஃபிட் ஜாஸ்தியா தான் இருக்கு அது சினிமா கால்குலேஷன் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது பட் இருந்தாலும் ரெஜெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணா அவங்க அமௌண்ட் முன்னாடி கொடுத்துறாங்களா என்ன கிண்ணலாம் நம்மளுக்கு தெரியல எங்களுக்கு ப்ராஃபிட்டே ரெஜெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாதான் அப்படின்றத சினிமா தரப்பே ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டாங்க யாரா இருந்தாலுமே ப்ராஃபிட் யார் நிறைய தராங்களோ அவங்க மூலியமா தானே பண்ணுவாங்க அந்த மாதிரி அவங்க ரெஜெண்ட் பிசினஸ்யா அது பிசினஸ் உங்களுக்கு தெரியுமா தெரியல பிசினஸ் இல்ல இப்போ இவங்க லாட்டரி டிக்கெட் வச்சு ஃபேமஸ் ஆனாங்களா அதெல்லாம் லாட்டரி டிக்கெட் பேர் எத்தனை பேர் சூப்பர் பண்ணி செத்தாங்க எத்தனை பேர் நீங்க காரணம் சினிமா டிஸ்ட்ரிபியூஷன்ல யாரும் பேசக்கூடாதுயா நீங்க லாட்டரி டிக்கெட் வித்து போய் உங்க மாமனாரை கேளுங்க மிஸ்டர் மார்ட்டினை கேளுங்க எவ்வளவு பேரு இருப்பாங்க எப்படிலாம் லாட்டரி டிக்கெட் வந்து பல வாழ்க்கைய அழிச்சிச்சுன்றத அவர் சொல்லுவாரு இன்னைக்கு வந்து நீங்க வந்து உங்ககிட்ட கோடிக்கணக்கான பணம் வந்துருச்சுன்றதுக்காக இப்படி வந்து சப்பக்கட்டு கட்டணும் நானும் வந்து வெளி உலகத்துக்கு வேற எதுவும் கிடையாது இது பப்ளிசிட்டி இதுதான் உண்மை இவ்வளவு நாள் அல்லு அர்ஜுனை தான் தெரியும் இப்போ ஆதவ அர்ஜுனா மாத்தணும் இதுல வேற சம்பந்தமே இல்லாம திராவிடர்கள் என்னன்னு தெரியுமா எங்க நான் ஒன்று சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் போலீஸ் ஆமையர்ல இருக்காங்க ஆனா வந்து காஞ்சி சங்கராச்சாரியர் மாதிரி நல்ல ஒரு யாருமே கிடையாது அவர் நல்லவரா இவங்க வந்து அம்பேத்கரை பத்தி பேசுறாங்க அம்பேத்கர் இந்த சைடு இருக்காரு இந்த மடம் கிடம்லாம் இந்த சைடு இருக்குது சம்பந்தமே இல்லை சங்கராச்சாரியர் ஒரு ஃப்ராடுங்க அக்யூஸ்டுங்க தெரியுமா எப்படி நீங்க பேசுவீங்கன்னு தான் நான் கேக்குறேன் நான் ஒண்ணே விஜய் சாரை பார்த்து நேரடியா கேக்குறேன் அந்த மேடையில பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் பேசினாரு ஆதவ அர்ஜுன் பேசினாரு இது மாதிரி வந்து பிற்படுத்த சமூகத்துக்கோ இல்ல தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கோ வந்து முதலமைச்சர் ஆகக்கூடாதா துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதா நீங்க வந்து இப்படி பண்ண மாட்டீங்க இங்க மன்னராட்சி தான் நடக்குதுன்னு சொன்னார்ல நீ காது குத்து கேட்டிருந்தல நீயும் அதை ஆமான்னு சொல்றல அப்ப எங்க அந்த மேடையிலே ஒரு அறிவிப்பு விட்டுருக்கலாம்ல எங்க கட்சியோட விசிகா கூட்டணிக்கு வந்தா திருமாவளவர் தாங்க முதலமைச்சர் சொல்லு பார்க்கலாம் ஒரு அறிவிப்பு விடுங்க முடிஞ்சா சொல்லு ஒரே அறிவிப்பு முடிஞ்சு போச்சுல ஃபுல் ஆதரவு உங்களுக்கு திருமாவளவர் தான் எங்க கூட்டணிக்கு வந்தா முதலமைச்சர் வேட்பாளர் அவரை முதலமைச்சர் ஆக்கி நான் அழகு பாக்குறேன் அப்படின்னு சொல்லுங்களேன் நாங்களே அப்படியே எல்லாத்துக்கும் மக்களுக்காக எல்லாம் பண்றவர் தானே நீ சொல்ல வேண்டியது தானே அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஆனா உட்காந்து கதை ஒண்டி பேசுறீங்க மிஸ்டர் ஆதவ அர்ஜுன் போய் கேளுங்க விஜய் சார் உங்க கூட்டணிக்கு நாங்க வந்துடுறோம் திருமாவளவரை முதலமைச்சர் ஆக்கிடுறீங்களா கேளுங்க பாப்போம் சொல்ல மட்டும் சொல்லு இல்ல ட்வீட் போட சொல்லு இல்ல உங்க வீட்ல உட்காந்து வொர்க் ஃப்ரம் ஹோம்ல மாதிரி எதனா ஒன்னு போட சொல்லு அறிக்கை சொல்லு விட சொல்லு பாப்போம் ஆதவ அர்ஜுன் துணை முதல்வரா ஆமா ஆமா அப்ப இவரு அவுட் ஆஃப் ஃபீல்ட் இவர் நடிக்க போயிடணும் விஜய் வந்து இந்த சைடு அம்பேத்கர் வச்சிருப்பாரு இந்த சைடு என்னத்தை வச்சுக்கிறாரு பகவத்கீதை சரி இப்போ அங்க புக் தரணும் அங்கே போயிட்டு போவாரு அங்கேயும் போயிட்டு என்ன பேசுவ அங்க மந்திரம் சொல்லணும் நீ தெரியுமா தெரியாது இதே திருமாவை இந்த மீட்டிங் கூப்பிட்டீங்க அம்பேத்கருக்கு வருவார் பகவத்கீதைக்கு போவாரா திருமா இதுதான் கொள்கை இதுதான் தலைவர் இதை எதுவுமே தெரியாத விஜய கூப்பிட்டு இருக்கிறீங்கன்னா நீங்களே வந்து அங்க ஏதோ பிளான் பண்றீங்க ஆனந்த விகடன் நடத்திருக்கு ஆனந்த விகடன் எந்த டீம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது நீங்க நடத்துறீங்கன்னா பக்கா பிளான் எதனா ஒன்று பண்ணி கூட்டணியில கொஞ்சம் சலசலப்பை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தானே தவிர்த்து விஜய்க்கு அம்பேத்கரை பத்தி ஒண்ணுமோ தெரியாது விஜய்க்கு கொள்கைனா என்னன்னு தெரியாது அம்பேத்கர் எதை ஃபாலோ பண்ணாரு பகவத்கீதை என்ன சொல்லுது எதுவுமே தெரியாது கடைசியா என்ன சொல்றேன்னா நீங்க ரெண்டு பேரும் பால்வடி பாய்ஸ் அரசியல்ல பத்திரிகையாளர் வந்து உதயநிதி ஸ்டாலின் கிட்ட வந்து கேட்கும்போது
அவர் வந்து பதிலடி கொடுத்திருந்தாரு. கேள்வி கேட்டா பதில் சொன்னா பதட்டமா? அது என்ன? சரி, கேள்வி கேக்குறீங்க, பதட்டம் இல்லாம என்ன சொல்லுறது? அதை ஒண்டி சொல்லு. கேள்வி கேட்டா பதில் சொல்லனா ஐயோ பதில் சொல்லிட்டாரு பதட்டம், பதில் சொல்லலன்னு நினைச்சுக்கோ ஐயோ பதில் சொல்லாம ஓடுறாரு பதட்டம். என்னதாயா நீங்க? ஆனா தெளிவா சொல்லிட்டு தானே போனாரு. நீங்க விஜய் பத்தி கேட்கும்போது நான் சினிமா செய்திகள் பாக்குறது இல்லன்றாரு. சினிமா அல்லு அர்ஜுனை பத்தி ஆது அர்ஜுனை பத்தி கேட்கும் போது என்ன சொன்னாரு? மன்னராட்சிக்கும் மக்களாட்சிக்கும் வித்தியாசம் கூட தெரியல, இதுங்களாம் எங்க வந்து மேடையில பேசுறாங்க. உண்மைதானே? உண்மையா சொல்லிட்டு போனாரு. மன்னராட்சி மக்களாட்சிக்கு வித்தியாசம் தெரிகிறவங்க அவ்வளவு பெரிய மேடை, அங்க நின்னு மன்னராட்சின்றீங்க. பொதுக்கூட்டம் போட்டு நீங்க பேசிருக்கலாமே, அந்த புக்குக்கே அவமானப்படுத்துறீங்க. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அம்பேத்கரை வச்சு இவங்க வந்து கேம் ஷோ பண்ணிருக்காங்க. அதுதான் அப்படி எனக்கு தெரிஞ்சு அம்பேத்கரை இழிவுபடுத்தி தான் இருக்காங்க. அந்த மேடை அசிங்கப்படுத்திருக்காங்க. அந்த மேடை அரசியலுக்கான மேடை கிடையாது. ஒரு நல்ல தலைவனை தூக்கிட்டு போய் அரசியல் சாயம் பூசுறதுக்காக பூசி வச்சிருக்கீங்க. உதயநிதி வந்து சொல்லும்போது அந்த ஆளுக்கு அறிவு இல்லை அப்படின்னு உரிமையில பேசியிருக்காரு. கன்ஃபார்ம் நானும் தான் அவராச்சும் அப்படி பேச நானும் தான் இன்னும் யூஸ் பண்ணிருப்பேன் நான். ஆமா, நீங்க தப்பா பேசும்போது அவங்க தப்பா நீ பேசுறது. எப்படி நீ வந்து அப்படி சொல்லுவ? நீ அவங்க மன்னர் ஆட்சி வச்சு ஜெயிச்சாங்கன்னு எப்படி நீ சொல்லுவ? ஆமா, பின்ன யாரும் நீங்க ஸ்ட்ரைட்டா டிஎம் கேனும்போது ஸ்ட்ரைட்டா மன்னர் ஆட்சி இப்போ இருக்கிற தமிழக ஆட்சின்னு சொல்லும்போது அப்புறமா யாரை மீன் பண்றீங்க? அவங்கள தானே மீன் பண்றீங்க. அரசியல் தற்கூறிகளுக்கு இப்படிதாங்க பதில் சொல்லணும். நீங்க என்னங்க அப்படி கேட்டுருக்கீங்க? விஜய் தற்கூறின்றீங்களா? கன்ஃபார்ம் அப்சல்யூட்லி எஸ். டெஃபினெட்லி. எல்லாரும் என்ன தெரியும் இது வரைக்கும் பிரஸ் மீட் சந்திச்சிருக்கா? ஏய் விரா, நீ சீனியர் பா முதல்ல. நீ முதல்ல நீ சீனியர் அரசியல் இல்ல நான் பச்சுக்கா. நீ வந்து இப்போ எங்களை இவ்வளவு கேள்வி கேட்டிருக்கல, விஜய் கிட்ட மைக்க நிறுத்தி நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க. கேள்வி கேளு. ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி. என்னைக்குன்னா பிரஸ் மீட்டை சந்திச்சிருக்காரா விஜய்? கூட்டு வந்து ஒரு 50 மைக்க இங்க வை, 50 பேர் கேள்வி கேளு, நாங்க சந்திக்கணும், நாங்க பேசுறோம். விஜயால முடியுமா? முடியாதுல்ல. பேசணும்னு கேக்குறேன். ஏன் அரசியல்ல இருக்கீங்க? எதுக்கு பேசணுமா? ஏன் அரசியல்ல இருக்கீங்க? இன்னைக்கு மழை வெள்ளம் வந்திருக்கு, இப்போ இவ்வளவு நஷ்டம் இருக்கு, 2000 கோடி கேட்டிருக்காங்க. நீ ஒரு ட்வீட் போட வேண்டியது தானே? எப்பவுமே ட்விட்டர்ல போடு. ஒன்றிய அரசு, எங்க தமிழக அரசு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கு, எங்களுக்கு காசு கொடு, கேட்க வேண்டியது தானே? கேட்டா நிவாரண நிதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு இங்க கேட்கறாங்க. அறிவில்லையா உங்களுக்குலாம்? மணிப்பூர் பத்தி பேசிட்டாருல. மணிப்பூர் தொட்டுக்கணும். ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டாங்க நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஒண்டி பேசுறீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் லைட்டா போட்டுக்கா. சரிங்க, அந்த ஊருகா மாதிரி லைட்டா மணிப்பூர்ல எதையும் கண்டு கொள்ளாத அரசு. அப்புறமா அவள் தான் தமிழ்நாடு தான் ஒன்றவர். நீ வந்து அங்க வந்து ஒரே ஒரு வார்த்தை காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க ஒத்துட்டு இருக்கலாம். எல்லாமே அப்படிதான். எதுவுமே வந்து இப்போ இந்த கட்சி உருவாகி இருக்கிறதுக்கு ஒரே காரணம் திமுகவை எதிர்த்து பேசிட்டே இருக்கணும். நம்பர் 1, திமுகவோட கூட்டணியை உடைக்கணும். நம்பர் 2, இது மட்டும் தான். மக்களுக்கு நல்ல செய்யலாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. என்ன அமௌண்ட் வாங்கிட்டீங்க, நல்ல செய்யறதா இன்னத்து இறங்கி ஃபீல்டுக்கு போயிட்டு பாருங்க. போயிடணுமே, எங்கனா போய் சந்திக்கிறீங்களா? ஒண்ணுமே பண்றது கிடையாது. கேட்டா கூட்டம் வரும். யாரை சந்திக்கிறீங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். நிர்வாகி எங்கங்க போறாங்க? நீங்க வேற சும்மா. அந்த கட்சிக்கு நிர்வாகியே இன்னும் பாதி போடல. அதை போய் எப்போ போட போறாங்கன்னு தெரியல. அதே உள்குத்து வெளிக்குத்து நிறைய நடந்துட்டு இருக்கு. போட்டு என்ன ஏதோ போ. அன்அபிஷியலா விஜய் வந்து எதிர்க்கட்சியா செயல்படுறாரு. வெங்கவேல் பத்தி எதிர்க்கட்சி தலைவரோட பேசல, ஆனா விஜய் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. வேங்கை வயல்ன்ற வார்த்தையை தவிர்த்து விஜய் அங்க எதுனா பேசினாரா? வேங்கை வயலை தவிர வேங்கை வயல் அதுவும் கஷ்டம், மனப்பாடம் பண்ணிருப்பாப்ல. எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா என்ன நடந்துச்சுன்றது தெரியுமா? தெரியுமா? எதுவுமே தெரியாது. எவனோ வேங்கை வயல் மட்டும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. வேங்கை வயல் லைட்டா போட்டு விடுங்க அப்படின்னு இருப்பாங்க. அவர் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து மத்தியானமே வந்துட்டார், தெரியுமா தெரியாது? வந்துட்டு அவரோட அந்த கேரவன்ல தான் மத்தியானத்துல இருந்தே இருந்தார். ஸோ கேரவன்லேயே உட்காந்து என்ன பேசணும் ஏது பேசணும் டிஸ்கஷன் பண்ணிட்டு மனப்பாடம் பண்ணிட்டு 4 மணிக்கு எக்ஸாம், அது வேற போஸ்ட்போன் பண்ணி 6 மணி ஆகிட்டாங்க. பேசி விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து திருமாவளவனே வந்து பிடிச்சி தொங்கிட்டு இருக்காரு. அது எல்லாமே விமர்சனம் பண்றாங்க. இப்போ விஜய் வந்து இப்போ தலித் அரசியல் மட்டும் எடுத்தா இப்போ மற்ற ஜாதி ஓட்டுலாம் அவருக்கு தேவை இல்லையா? ஏங்க அவர் அரசியலுக்கே வரலங்க. அவருக்கு வந்து ஒண்ணு கூட்டணியை உடைக்கணும், அவ்வளவுதான். திமுகல இருக்கிற கட்சிகள் அதை வந்து எப்படின்னா ஸ்பிளிட் பண்ண பார்க்கணும். யார் ஸ்ட்ராங்காக ஓட்டிக்கிட்டு இருக்கிறது, விசிகே ஓட்டிக்கிட்டு இருக்கிறது, அதுக்கு பின்னாடி வந்து ஒரு காஸ்ட் இருக்குது. சரி, இதை எப்படின்னா உடைக்கணுமே அப்படின்றதுக்காக மட்டும்தான் இவர் இறங்கியிருக்காரு. இவருக்கும் வந்து அரசியலுக்கும் 2026 31 வாய்ப்பே இல்லை. ராஜா தான் எப்பவுமே வாய்ப்பு இல்லைன்னா 2021 30 இவருக்கு கொடுத்துருக்கிற அஜெண்டா எப்படின்னா கூட்டணியை உடைங்க, எப்படின்னா விசிகே எத்துனுவாங்க, வெளியில எத்துனுவாங்க, மற்றதான் நாங்கள் பார்த்துக்கிறோம். அதுக்கு பொட்டி எங்க அண்ணனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீ என்ன சினிமாவில் நச்சு 250 கோடி சம்பாதிக்கிறேன், 1000 கோடி உனக்கு, அதெல்லாம் பல கோடி வரும் விஜய்க்கு. இவங்க வந்து சொல்றாங்க இப்போ உடனே எங்க ஆளு எவ்வளவு பெரிய இமேஜ்ல இருந்தாரு, இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு வராரு, எவ்வளவு சம்பளத்தை விட்டு வரா, அதோட பெரிய அமௌண்ட்லாம் வரும் தலைவருக்கு. சும்மா அந்த அஜெண்டாவோட தான் வந்திருக்காரு எங்க அண்ணன். அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது. ஐயோ, ஒரு சாதா காருக்கு டாக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொன்னீங்க, ஐடி சரியா பே பண்ணாம மக்களை ஏமாத்துற நீங்க 250 கோடியை விட்டு வரீங்கன்னு நாங்க நம்பிடுவோம். போயிட்டு டீல் விடுங்க, நம்புறோம். விஜய் பார்த்து டிஎம்கே பயப்படுதுன்னு. ஆமா, விஜய் நேத்து வெளில வந்துட்டாரு, டிஎம்கே பயந்துச்சு. நேத்து டீ குடிச்சாரு, டிஎம்கே பயந்துச்சு. நேத்து வந்து குளிச்சாரு, டிஎம்கே பயந்துருச்சு. நடந்து வந்தாரு, ஐயோ டிஎம்கே பயந்துருச்சு. ஐயோ கார்ல ஏறினாரு, டிஎம்கே பயந்துருச்சு. ஐயோ காரை விட்டு இறங்கிட்டாரு, நேத்து மோள அடிச்சாருங்க, டிஎம்கே பயந்துருச்சு. இப்படிதான்யா செல்ஃபி எடுத்தார் அம்பேத்கரோட. ஐயோ டிஎம்கே. ஐயோ விஜய் எது பண்ணாலும் டிஎம்கே பயந்துருச்சு கிடையாது. விஜய் பண்ணுறதே டிஎம்கே பயப்புன்னு தான். ஆனா டிஎம்கே பயப்பு தானா? ஏய், ஏதோ சொன்னார்ல, சினிமா நிகழ்ச்சி எல்லாம் பாக்குறதுல போ. ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்து
தொடப்பக்கட்டை அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆமா புது தொடப்பு நல்லா பெருக்கும். புது தொடப்பம் எப்பவுமே நீங்களே பார்த்துருப்பீங்க. புது தொடப்பம் வந்து நல்லா லென்த்தியா இருக்கும், பெருக்கும். அது பழைய நீ கஷ்டப்பட்டு கீழே குனினோம் சரியாவும் பெருக்காது. விஜய் கட்சின்றது அதுதான். இப்போ ஸ்டார்டிங்ல வந்திருக்கிறனால அந்த ஃபேன்ஸும் கொஞ்சம் வருவான் பார்ப்பான். இதே விஜய் ஒரு 5-6 வாட்டி வராரு, 7-8 வாட்டி வர, என்னடா சும்மா வேலை வெட்டியை விட்டுலாம் வர முடியாதுடா, ஏதோ ஒரு வாட்டி பார்த்துட்டேன் 2 வாட்டி பார்த்துட்டேன், இனிமேட்லாம் என்னால் வர முடியாதுடான்னு போயிடுவான். புது தொடப்பமா இருக்கிறனால விஜய் ஃபேன்ஸும் கொஞ்சம் இப்போ உக்கிரத்தில் இருப்பாங்க. அதுனா அந்த புது மாப்பிள்ள சொல்லுவாங்க தெரியும்ல, உக்கிரத்தில் இருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த மாதிரி நீ எத்தனை போயிடுவாங்க. அவனு இன்னமும் நினைச்சுட்டே இருக்காங்க கலெக்ஷன்ல யார் ஃபர்ஸ்ட், யார் படம் வந்து ஓப்பனிங் நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கதையும் வச்சுக்கலாம். இதுதான் இவனுங்க வேற எதுவுமே தெரியாது. பேர் தொடப்பத்தை அசிங்கப்படுத்திட்டீங்களா? ஆமா அது கரெக்ட். அந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா அப்ப நீங்களே தெரிஞ்சுங்க இதுதான் விஜய் தொடப்பம் கூட கம்பேர் பண்ணாத அளவுக்கு தொடப்பமாச்சு சில விஷயங்கள்ல உதவுது, ஒரு உதவு இல்லை அப்படின்னு சிம்பாலிக்கா சொல்ல வராங்க.